இன்றைக்கி நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி ஈஸியான ட்ரிக் மூலயமா போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் எம் அண்ட் டபிள்யூ ரெண்டுமே கனெக்ட் பண்ணி வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் ஈஸியாகவே வரும். ஸோ நார்மலாக சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு சேம் செயின் பேட்டர்ன் தான், செயின் ஸ்டிச் தான் ஃபுல்லுமே அதே லைனில் நான் ஃபார்ம் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இங்கே வந்து எம் போடும்போதும் டபிள்யூ போடும்போதும் கனெக்டடாக போடணும். சிங்கிள் லைன் தான் வந்திருக்கும். எம் தனியாக டபிள்யூ தனியாக போடக்கூடாது. கனெக்டடாக அந்த சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ்லேயே அப்படியே டபிள்யூ எடுக்கிறேன் பாருங்கள். டபிள்யூ எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த டபிள்யூ முடிஞ்சதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டு எம் போடணும். ஸோ இந்த எம் அண்டு டபிள்யூ இது ரெண்டுமே மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் ஈஸியாகவே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ வந்து ஒரு பிளேஸில் எப்படி நம்ம ஃபில்லிங்ஸாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நாங்கள் வந்து எம் அண்ட் டபிள்யூ வந்து கண்டினியூவாக வரைஞ்சி வச்சுருக்கேன். அங்கே நான் உங்களுக்கு எப்படி போட்டு காமிச்சேனோ அதே தான், அதே மாதிரியே எம் போடுறேன்னா நெக்ஸ்ட் வந்து டபிள்யூ, அடுத்து டபிள்யூ கண்டினியூ பண்ணிக்கிட்டே எம். ஸோ இதை நீங்கள் போடும்போது என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த எம் அண்ட் டபிள்யூ வளைக்கிற இடத்துல ஷார்ப்னஸ் கொடுக்கக்கூடாது. ஷார்ப்பாக நீங்கள் எடுக்காமல் அந்த ஃப்ளோலையே நீங்கள் வந்து எம் அண்ட் டபிள்யூ கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரணும். இதில் வந்து என்ன அப்படின்னா ஈவனாக வரவே கூடாது. நீங்கள் ஈவனாக எம் டபிள்யூ போட்டிருக்கீங்கிறது தெரியவே கூடாது. ஸோ உங்களுக்கு தண்ணி ஒரு இடத்துல கொட்டினா எப்படி இருக்கும், ஈவனாக இருக்கும், ஈவனாக இருக்காது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பானி ஸ்டிச்னு சொல்லுவோம், வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஈவனாக இல்லாமல் ஷார்ப்னஸ் இல்லாமல் அன்ஈவனாக இருக்கிறது தான் இந்த ஸ்டிச்சு. ஸோ ஒரு பார்ட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அதுக்கு மேலே எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா அந்த இடத்துலையே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டு அந்த ப்ளேஸோடு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ நான் அதில் பாருங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே வரேன். இது நீங்கள் எப்படி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணணும். நான் சொல்லி கொடுத்த ட்ரிக்கு எம் அண்ட் டபிள்யூ யூஸ் பண்ணி. ஸோ எம் போடுறேன், டபிள்யூ போடுறேன், அதே மாதிரி எம்டபிள்யூன்னு சொல்லி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். ஸோ நான் இப்போ இந்த கார்னரில் ஆரம்பித்து நான் அந்த கார்னருக்கு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கார்னருக்கு வந்துட்டு ஸோ எனக்கு வந்து உள்ள நடுவில் எடுக்க முடியலை, ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி போட முடியலை. இந்த சைடு இருக்கிற கார்னர்லேயே நான் போட முடியல. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டினியூ பண்ணிகிட்டே வந்துட்டு எம்டபிள்யூ அது மாதிரியே போட்டுட்டு வந்துட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எண்ணாட் போட்டு நான் அந்த ஸ்டிச்சை அதோட ஃபினிஷ் பண்ணிடுறேன். பாருங்கள் உங்களுக்கு தெரியும். எண்ணாட் போட்டு நான் அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிட்டேன்னா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த சென்டர் பார்ட்டில் கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் மறுபடியும் அதே எம் அண்ட் டபிள்யூ சேம் பேட்டர்ன் எம் அண்ட் டபிள்யூ மாதிரியே. எம்னா எம்மே கிடையாது, டபிள்யூவே கிடையாது. ஸோ அது மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காண்டி எம்டபிள்யூன்னு சொல்கிறேன். வச்சுட்டு அதை நான் போட்டுட்டு நான் அந்த இடத்துலையும் ஒரு எண்ணாட் போட்டு நான் அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் எங்கே முடிச்சிருக்கோங்கிறது முடிச்சது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்படி தான் இருக்கணும் வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். இந்த கார்னரில் இருக்கிற கேப்லேயும் சேம் எம் மாதிரியும் டபிள்யூ மாதிரியும் நான் போட்டுக்கிட்டே வந்துட்டு இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் நம்ம போடுறது வெறும் செயின் ஸ்டிச் மட்டும்தான். பேசிக்கான செயின் ஸ்டிச் தெரிஞ்சுது அப்படின்னாலே இந்த பேட்டர்னை ஈஸியாக போடலாம். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்குது, கேப்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும், இந்த த்ரெட் ஒர்க் கொடுக்கணும், கொஞ்சம் கிராண்டான ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்க்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் லுக் கிராண்டாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், கண்டினியூஸாக போட முடியலை. ஸோ சாரி, கண்டினியூஸாக போடுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் ஒர்க் வரனால போட முடியல. ஆரியில் பேசிக் ஸ்டிச்சஸ்க்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ போட்டு பாருங்கள், போட்டு பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.